Hi guys, welcome back to the channel. நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் 10 மான்ஸ்டர் ஃபிஷஸில் வந்து 10 to 6 வரைக்கும் சொல்லியிருந்தோம். இதில் வந்து பார்ட் 2 மிச்சம் இருக்கக்கூடிய 5 to 1 வந்து இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். சரி, வழக்கம் போல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா வீடியோட லெங்த் ரொம்ப பெருசாக போயிடுச்சு. அதனால தான் பார்ட் 2ன்னு ஒன்று போடுற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். பார்ட் 1ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ கார்ட்லேயும் தரேன், மறக்காமல் அதையும் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபிஷ் உங்கள் மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கில் வைக்கலாங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிறது க்ளவுன் நைஃப் ஃபிஷ். இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு வித்தியாசமான மீன். ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே பட்டாம்பூச்சியில் இருக்கிற மாதிரி ரவுண்டாக இருக்கும். எங்கே அழகு இருக்கோ அங்கே தான் ஆபத்தும் இருக்கும். எஸ், க்ளவுன் நைஃப் ஃபிஷ் வந்து ஒரு ப்ரிடேட்டர் மான்ஸ்டர் ஃபிஷ். ப்ரிடேட்டர் டேங்க்கு சூப்பராக செட் ஆகும். ஜென்ரலாக இது நமக்கு என்ன சைஸில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 6 inchesக்குள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா தாராளமாக அதை வளர்த்துடலாம். ஆனால் அது எவ்வளோ பெருசுக்கு வளரும் தெரியுமா? கிட்டத்தட்ட 3 அடி கிட்ட வரைக்கும் வளரும். எஸ், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கேப்டிவிட்டியில் 3 அடி வரைக்கும் வளரும். ரொம்ப மோசமான பையன். ஏன் ரொம்ப மோசமான பையன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த ஃபிஷ்ஷை வந்து வாங்கி வளர்க்கும்போது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி வளர்த்துருவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பெருசாக வளர்ந்தோடனே இதோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டு கொண்டு போய் ஒன்றெல்லாம் என்னால் வச்சுக்க முடியாது போன்னு சொல்லி அவங்களோட ஈக்கோ சிஸ்டமில் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது வந்து நம்மளோட ஈக்கோ சிஸ்டம்லேயே கிடையாது இந்த ஃபிஷ்ஷு. இதை போய் நம்ம ஈக்கோ சிஸ்டமில் ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகிடும்? இது சும்மாவே சின்னதாக இருக்க மீன்லாம் பிடிச்சி கடிச்சு திங்க ஆரம்பிச்சிடும். ஸோ டோட்டலாக நம்மளோட ஈக்கோ சிஸ்டம் கம்ப்ளீட்டாக வந்து பாதிச்சிடும். இதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஈக்கோ சிஸ்டத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் தான் வந்து வரப்போகுது. ஸோ பி கேர்ஃபுல் வித் ஆல் ஆஃப் தீஸ் கைஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் 6th பார்க்கவுமே அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். ஈக்கோ சிஸ்டத்தை பாதிக்கக்கூடியது தான். ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அதையும் கடையில் வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் கம்மிங் டு க்ளவுன் நைஃப் ஃபிஷ், இதை வந்து என்னுடைய கலெக்ஷனில் ஆட் பண்ண எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதை கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் இது க்ளவுன் நைஃப் ஃபிஷ்ஷுன்னே தெரியாமல் நான் வேறு ஒரு நைஃப் ஃபிஷ் வச்சுருந்தேன். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ப்ரௌன் நைஃப் ஃபிஷ், இல்லை ஆஃப்ரிக்கன் நைஃப் ஃபிஷ்ன்னு கூட சொல்லலாம். அது நான் வச்சுருந்தேன். ஸ்டார்டிங்கில் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக தான் இருந்துச்சு. ஒரு மீன் 40 ரூபான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி கொடுத்தான். என்னால் அதை சரியாக வளர்க்க முடியல, அதனால் அது செத்து போச்சு. நான் அதை கொண்டுட்டேன்னு தான் சொல்லணும். உண்மையை சொல்லலாம், கொண்டுட்டு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு என்ன சாப்பாடு போடணும் எனக்கு அப்போ தெரியாது. அண்ட் கம்மிங் டு இட்ஸ் டேங்க் மேட்ஸ், இதுக்கு நீங்கள் என்ன டேங்க் மேட் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நைஃப் ஃபிஷ்ஷையுமே இதுக்கு நீங்கள் டேங்க் மேட்டாக வைக்கலாம். அண்ட் மேஜர்லி இதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கோஸ்ட் நைஃப் ஃபிஷ். அதுக்கு தான் அது ரொம்ப சூட்டபுள். லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச அண்ட் தெரிஞ்ச ஃபிஷ், தட் இஸ் நத்திங் பட் அரவணா. எஸ், இது ஒரு வைல்டு ஸ்பீஷிஸ். அதை பிடிச்சி கொண்டாந்து ப்ரீட் பண்ணுறேன்னு சொல்லி பலவிதமாக ப்ரீட் பண்ணி கலராக கொண்டு வந்தாச்சு. ஆனால் இதனால் நம்ம ஈக்கோ சிஸ்டத்துக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ எம் டேம் ஷுர் கண்டிப்பாக வரும். நம்ம லிஸ்ட்டில் இது வரைக்கும் பார்த்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெர்பிவோராக இருக்கும், இல்லை கார்னிவோராக இருக்கும், அப்படி இல்லை ரெண்டே சாப்பிடக்கூடிய ஆம்னிவோராக இருக்கும். ஆனால் இது டிஃப்ரெண்ட்டான ஓர் என்னென்னா பெசிவோர் ஆர் இன்செக்டிவோர். துரைக்கு மீன்லாம் பிடிக்காது, பூச்சி தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரொம்ப ஃபேவரட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிக்கிளியும் கரப்பாம்பூச்சியும் தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாப்புல. ஆக்சுவலாக நம்ம கலெக்ஷன்லேயே வந்து ஒரு அரவணா இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு அடம் முடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டார். இல்லைனா அதையும் பற்றி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். பட் வி மிஸ்ட் இட். மேக்ஸிமம் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அரவணோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 inches. பட் அது ரொம்ப வேகமாக ரொம்ப ஈஸியாக 1.5 feet வளர்ந்துடும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஸ்லோ க்ரோத் ஆகிட்டு மறுபடியும் ரேப்பிட் க்ரோத் வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 அடி வரைக்கும் வந்து தாராளமாக வளரும். அரவணா வளர நீங்கள் டேங்க் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், போத் லெங்க் அண்ட் ஹைட், பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் குட் ஜம்பர்ஸ். இதுக்கு வாட்டர் மங்கின்னு இன்னொரு பேரே இருக்குது. இந்த பையனும் தான் வாய்க்கு சிக்கக்கூடிய எல்லா விதமான மீன்களையும் வந்து முழுங்குவாப்பில். அது ரெட்டேல் கேட்ஃபிஷ்ஷாக இருந்தாலும் பாவம் புண்ணியம் பார்க்க மாட்டாப்புல. சைஸ் வரையாக இந்த பையனுக்கு ரேட் அதிகம். அதனால் நீங்கள் குட்டியாக வாங்கி வளர்க்குறதே ரொம்ப நல்லது. ரொம்ப முக்கியமான விஷயம், அரவணா இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் பிகினர்ஸ். இந்த தப்பை பண்ணாதீங்க யாருமே. அரவணா வந்து பிகினருக்கு உண்டான ஃபிஷ்ஷே கிடையாது. அது வந்து ஒரு இன்டர்மீடியேட் அண்ட் அண்ட் அட்வான்ஸ்ட் அக்வாரிஸ்ட்டுக்கு உண்டான ஃபிஷ் தான். மோஸ்ட் ஆஃப் த ப்ரிடேட்டர் ஃபிஷ் எல்லாமே வந்து ஐ எம் டெல்லிங் மோஸ்ட், எல்லாமே இல்லை, முக்கால்வாசியான ப்ரிடேட்டர் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து
அட்வான்ஸ்ட் அண்ட் இன்டர்மீடியேட்டுக்கு உண்டான பர்சன்ஸ்க்கு உண்டான ஃபிஷ்ஷஸ் தான். அரோனாவோட பெஸ்ட் டேங்க் மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வாய்க்குள்ளே சிக்காமல் இருக்கக்கூடிய பெரிய கோல்டு ஃபிஷ்ஷே அதுக்கு பெஸ்ட் டேங்க் மேட் தான் நான் சொல்லுவேன். இல்லை எனக்கு என்னோடய டேங்க் இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு ஒரு மீன் இருக்குது. இது எப்படி தண்ணிக்குள்ளே இருக்கிறத ஜம்ப் பண்ணி பிடிக்குமோ அதே மாதிரியே இதோட பார்ட்னர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ளே இருக்க மீனை இங்கேருந்து ஷூட் பண்ணி பிடிக்கும். ஆர்ச்சர் ஃபிஷ் அதுதான் அரோனாவோட பெஸ்ட் டேங்க் மேட். அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீளமாக வளராது, கொஞ்சம் அகலமாக வளரும். அதனால் அரவணாவால் அதை பிடிக்க முடியாது. அந்த சேம் டைம் இந்த 2 ஃபிஷ்ஷை நீங்கள் ஒன்றா டேங்க்குள்ளே வச்சிங்கன்னா பார்க்க டேங்க் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு அல்பினோ ஒரு சில்வர் அரவணா வைக்கிறீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஒயிட் ஆர் மில்க் ஒயிட்டில் இருக்கும். ஆர்ச்சர் ஃபிஷ் வந்து க்ரீனில் எல்லோ வித் பிளாக் ஸ்பாட்டோடு இருக்கும். அது ஒரு பக்கா காம்பினேஷன். நம்ம லிஸ்ட்டில் டாப் 3க்கு வந்துட்டோம். ஸோ டாப் 3ல் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கிறது என்னென்னா, பசுந்தோல் போற்றிய புலி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி பூனைக்கு சூடு போட்டால் அது புளியாகாது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த 2 ரகத்தில் நம்ம பார்க்க போகிறது 2வது ரகம். பூனைக்கு சூடு போட்டால் அது புளியாகாது அப்படிங்கிறது தான். ஷார்க் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்க த இரிடிசன்ட் கேட்ஃபிஷ், அதை பற்றி தான் பேச போகிறோம். அப்போ ஷார்க்குன்னு சொல்லி விற்கிறாங்களே, அது உண்மையிலேயே ஷார்க்கு கிடையாதான்னு கேட்டிங்கன்னா, எஸ், அது ஷார்க் கிடையாது. அது கேட்ஃபிஷ் ஃபேமிலியை சேர்ந்தது. நல்லா தூத்துருன்னு பரபரப்பாக வேகமாக எதையோ எங்கேயோ தொலைச்ச மாதிரி தொட்டி ஃபுல்லாக நீந்திக்கிட்டு எதையாவது ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிறதா இதோட வேலை. பட் அதுவே பெருசாக வளர்ந்துருந்துச்சுன்னா அந்த துருத்துருங்கிறதோ இல்லை பரபரப்பாக தேடுற விஷயமோ குறைஞ்சி போயிடும். ஏன்னா ஒரு இரிடிசன்ட் கேட்ஃபிஷ் நமக்கு என்ன சைஸில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாப்பில் வாங்கும்போது நமக்கு என்ன சைஸில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 to 3 இன்ச்சில் கொடுப்பாங்க. எல்லா விதமான சாப்பாடு சாப்பிடும். முரட்டு தீனி, மாட்டு தீனி, எல்லா தீனியும் ஒன்றா சேர்த்து போட்டு சாப்பிடுவோம். முடிஞ்சவங்க சாப்பாடையும் சேர்த்து சாப்பிடுவோம். இப்படிலாம் இருக்கும். ஆனால் நம்ம அங்கே தான் ஒரு தப்பு பண்ணிடுறோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறோம். ஆனால் ரொம்ப ரொம்ப வேகமாக வளரக்கூடிய மீன் இது. ஏன் நான் 3rd பிளேஸில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாட்டு தீனி தின்னு பெரிய மாமிச மலை மாதிரி வளரக்கூடியது. எவ்வளோ பெருசுக்கு வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மாட்டு தீனி முரட்டு தீனி போட்டு வளர்த்திங்கன்னா ஒரு 4 அடி வரைக்கும் அசால்ட்டாக வளரும். பெருசாக மெயின்டெனன்ஸ்லாம் தேவையில்லை. ஏர் ஃபில்ட்ரு தேவையில்லை, பம்பு தேவையில்லை, சம்ப் மோட்ரு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஒரு தொட்டியில் தண்ணியை ஊற்றி அதை விட்டுருங்க, அவ்வளோதான் இது வேலை. இது வரைக்கும் 4 அடி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. இதில் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ். ஒரு குரூப்பாக 5 மீன் ஒன்றா இருந்தால் தான் நல்லது. தனியாக வச்சிங்கன்னா தனிமை இதை வாட்டி வதச்சிருன்னு சொல்கிறாங்க. அடே, 4 அடி வளரக்கூடிய மீனை நான் எப்படா ஸ்கூலிங்கில் வைக்கிறது? ஸ்விம்மிங் பூல் தான்டா கொடுக்கணும் அதுக்கு. நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கிறது TSN அப்படின்னு செல்லமாக கூப்பிடக்கூடிய டைகர் ஷெவல் நோஸ் கேட்ஃபிஷ். எஸ், இதுவுமே ஒரு கேட்ஃபிஷ் வெரைட்டியை சேர்ந்தது தான். கம்ப்ளீட்லி பாட்டம் ஃபீடர். ரொம்ப ரொம்ப ஷை டைப். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து பாட்டம் அண்ட் மிட் ரீஜன்ல தான் சுற்றிட்டு இருக்கும். இதுக்கு வாய் வந்து பார்த்திங்கன்னா அதோட தலைக்கு கீழ் பாகத்தில் இருக்கும். அதாவது டேங்கோட பாட்டமை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்மளோட ஃபிஷ்ஷஸ் மேக்ஸிமம் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா தலைக்கு டைரெக்டாக பேரலாக இருக்கும். இது வந்து தலைக்கு கீழே இருக்கும். ஜென்ரலாக இதை வந்து ஒரு 5 to 6 இன்ச்சில் வாங்குனீங்க அப்படின்னா ஈஸியாக வளர்க்கலாம். இது ரொம்ப ஸ்லோ க்ரோயிங் ஃபிஷ். அந்த சேம் டைம் ரேட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். சரிப்பா, ரொம்ப ஸ்லோவாக தானே வளருது, நான் ரொம்ப நாள் வச்சு வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வளர வளர நீங்கள் டேங்க் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி நம்ம டாக்ஸ்லாம் வச்சுருந்தா கரெக்டாக அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து எக்ஸசைஸ் கொடுக்கணுமோ அதே மாதிரி இது அப்பப்போ லைட்டாக நைட் டைமில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்றப்ப டேங்க் கொடுக்கணும். அண்ட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிஷ். டேங்கை உடைக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதோட மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் கேப்டிவிட்டி இட் ரெக்கார்டட் அப் டு 4 feet. பட் நேச்சரில் அது கதையே வேறு. நம்ம அதை பற்றி பேச வேணாம். ஏன்னா நம்ம இப்போ எல்லாமே அக்வாரியமை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். என்ன தான் பார்க்குறதுக்கு சாதுவாக பதுசாக ஷை டைப்பாக இருந்தாலும் தன்னோட வாயில் சிக்கக்கூடிய எல்லா விதமான ஃபிஷ்ஷஸையுமே இது சாப்பிட்ரும். சேம் டைம் இது வந்து ஒரு ப்ரிடேட்டர் ஃபிஷ்ஷும் கூட. நீங்கள் தாராளமாக அதை ப்ரிடேட்டர் ஃபிஷ் டேங்கில் ஆட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சது யாருன்னா, சூடு சொரணையே இல்லாமல் எவ்வளோ போட்டாலும் எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் என்னுடைய வேலை சாப்பிட்றது மட்டும்தான். சாப்பிட்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய த ரெட் டெயில் கேட்ஃபிஷ். சிவப்பு வால் பூனை மீன் தான் நம்மளுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மொதல் மீன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்ஃபிஷ் வெரைட்டியை சேர்ந்தது தான். அட் த சேம் டைம் இதில் 2 விதமான கேட்ஃபிஷ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெட் டெயில் கேட்ஃபிஷ், இன்னொன்று அல்பினோ ரெட் டெயில் கேட்ஃபிஷ். நார்மலை விட அல்பினோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் ரேட்டும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும்.
ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கேட்ஃபிஷஸ் எல்லாத்தையுமே வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அட் த சேம் டைம் இந்த ரெட்டில் கேட்ஃபிஷ் நமக்கு என்ன சைஸில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 இன்ச்சஸில் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். ஆனால் சூடு சொரணையே இல்லாமல் போடுற எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அடுத்தவன் சாப்பாடே பிடுங்கி தின்னுக்கிட்டு என்ன சைஸ் வரைக்கும் வளரும்னு பார்த்தீங்கன்னா மனசாட்சியே இல்லாமல் 48 இன்ச்லேருந்து 63 இன்ச்சு வரைக்கும் வளரும். 4 அடியிலேருந்து 5.25 அடி வரைக்கும் வளருவாப்பில். வெயிட்டு முடியாது, ஒரு ஆள்லாம் தூக்க முடியாது, அந்த அளவுக்கு அவ்வளோ கணக்கும். பார்க்க சின்ன வயசில் ரொம்ப குட்டியாக அழகாக க்யூட்டாக துருன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் வளர வளர தான் வேலையை காட்டும். எப்படி இரிடிசன்ட் கேட்ஃபிஷ்ஷை பூனைக்கு கோடு போட்டால் புலி ஆகாதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த ரெட்டில் கேட்ஃபிஷ் பசுந்தோல் போற்றிய புலி. பார்க்கத்தான் ரொம்ப சாதுவாக நல்ல பையன் மாதிரி இருப்பான். நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு டேங்க்கில் விட்டுட்டு போயிட்டு வந்து பாருங்கள், இது சைஸில் பாதி சைஸ் இருக்க மீன் அது வாய்க்குள்ளே வச்சுருக்கும். எங்கடா இங்கேருந்து என் மீனை காணுன்னு கேட்டால் ஏன் வாய்க்குள்ளே தானே இருக்குன்னு சொல்லும், அதுவே சொல்லும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான பயம் உள்ளவன். ஸோ வளர்க்கும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்க்கணும். இவனும் இல்லை, இவன் கூட இருக்க மற்ற மீனை சொன்னேன். ஸோ ஓகே கைஸ், ஆல்ரெடி வீடியோ லெங்த் ரொம்ப பெருசாக போயிடுச்சு. இதுக்கு மேலே பேசினா நீங்கள் கடுப்பாகி என்ன ஏதாவது சொல்லிடுவீங்க. அதனால் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதையாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.